அனுப்பிட்டேன். ஆனா, இன்னும் மார்க்ஸ் சரியா வரல. அப்படின்னு வரி பண்ணக்கூடிய பேரண்ட்ஸா நீங்க? ஸோ, அப்போ டியூஷன் ப்ராப்ளம் கிடையாது. உங்க குழந்தைக்கு நீங்க கத்துக் கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் ப்ராப்ளமா இருக்கு. வணக்கம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடிலன்ஸ் லேர்னிங்ல இருந்து உங்களை மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தகவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெமடியல் கிளாஸ் அப்படின்னா என்ன, டியூஷன் அப்படிங்கிறது என்ன, இது ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது தான். கேட்கும்போது ரெண்டுமே டியூஷன் போகிற மாதிரி தானே, டியூஷனில் கற்றுக் கொடுக்குற மாதிரி தானே ரெண்டு இடத்துலையும் கற்றுக் கொடுக்காங்க அப்படிங்கிறது தோணும். பட் நிறைய இங்கே டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸை எல்லா பேரண்ட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டியூஷன்ஸை பற்றி சொல்லிடலாம். ஸோ டியூஷன் அப்படிங்கிறது அங்கே என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அந்த ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் ஆகட்டும், ஸ்கூலில் என்ன சிலபஸ் சொல்லி கொடுத்தாங்களோ சேம் சிலபஸ் அந்த திருப்பியும் ஒரு தடவை ஒரு ரெவ்யூ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெகுலர் எக்ஸாம் எழுதுகிற மெத்தட்ஸ் ஆகட்டும், சிலபஸஸை கவர் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண சப்போர்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் டியூஷன். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு டீச் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இது எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும், சிலபஸ் ஓரியன்டாக மட்டுமே இருக்கும். இதில் ஆல்ரெடி ஒரு குழந்தைக்கு பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டியூஷன் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அது அவங்களோட ஸ்டடீஸில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ரெமெடியல் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய இல்லை ஒரு குழந்தையுடைய லேர்னிங் கேப் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அவங்க எந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டாங்களோ, அந்த ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு மெத்தடை அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எதுவும் சொல்லித்தர போகிறது கிடையாது. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் முடிக்க வைக்கிறது, அதுக்கான சப்போர்ட் இங்கே இருக்காது. ஸோ இதெல்லாம் முடிக்கிறதுக்கு தேவையான பேஸே அங்கே சரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பேஸை அந்த கேப்பை அவங்களுக்கு ப்ராப்பரா அந்த பேசிக் லெவலை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் அவங்களுக்கு ரெமெடியல் டீச்சிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ டியூஷனுங்கிறது எக்ஸாம் ஓரியன்டா இருக்கும். இது ரெமெடியல் கிளாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதோட மட்டும் இல்லாமல் ஒரு ரெமெடியல் கிளாஸுக்கும் ஒரு டியூஷனுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது பார்த்துடலாம். டியூஷன்ல சேம் சிலபஸ், சேம் மெத்தட், குரூப் டீச்சிங், அப்புறம் மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது ரெமெடியல் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான் இருக்கும், மல்டி சென்சரி மெத்தட் இருக்கும், 1 to 1 இல்லை ரொம்ப ஸ்மால் குரூப்போ 2 to 3 மெம்பர்ஸ் வச்சு அவங்களுக்கு டீச் பண்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ டியூஷன் யாருக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் எல்லாம் கிளியராக புரியுது, ஆனால் ப்ராக்டிஸும் ரிவைஸும் பண்ணுறதுல தான் ரொம்ப லேசியாக இருக்காங்க. அதை தான் அவங்க சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸாமையும் கான்ஃபிடென்ட்டாக அணுக முடியலங்கிறவங்களுக்கு ஒரு டியூஷன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு ரெமெடியல் கிளாஸ் எப்போ தேவைப்படும்னா, பேசிக் ரொம்ப வீக்கா இருக்கு, சரியா இன்னும் அவங்க கத்துக்கல, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்லோவா தான் லேர்ன் பண்றாங்க, லேர்னிங் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, டியூஷன் அனுப்பிச்சாலும் கூட அவங்களுக்கு பேசிக்கா இருக்க கான்செப்ட் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, கிளாஸ் போகக்கூடிய அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட ஸ்பீடை ஸ்பீடப் பண்ண முடியல, மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் ரெமெடியல் கிளாஸஸ் தேவைப்படும். ஸோ பேரண்ட்ஸ் இங்கே ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரெமெடியல் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இது ஒரு ரைட் ஆப்ஷன் அட் ரைட் டைம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எதுவுமே சரிப்பட்டு வரல, சரி ரெமெடியல் கிளாஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா நம்ம கிட்ட வரக்கூடிய பேரண்ட்ஸ்ல ஒரு 50-50 சான்சஸ் சொல்லிக்கலாம். ஸோ 50% ஆஃப் த பேரண்ட் இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. நிறைய டைம் வேஸ்ட் ஆகி நிறைய கிளாஸஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட கூட்டிட்டு வரும்போது அந்த கேப்பும் ரொம்ப பெருசா இருக்கு, அதை பிரிட்ஜ் பண்றதுக்கான டைமும் ரொம்ப எடுத்துக்குது. இது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்லயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த கேப்பை ரொம்ப ஈஸியாவே நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஸோ உங்களோட குழந்தைங்கள வந்து நீங்கள் என்ன மாதிரியான எஜுகேஷனல் சிஸ்டத்தில் போட்டிருக்கீங்க? அவங்க வந்து இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லக்கூடியது இப்போ தான் வந்து ஸ்லோ லேர்னர்னா என்னன்னு புரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ இட்ஸ் ரியலி வெரி குட் அவேர்னஸ். ஸோ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைய வந்து ஒரு ரெமடியல் டீச்சிங்கில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு வந்து ரெகுலர் டியூஷன்ஸே போதுமானதா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அது ரிலேட்டடான வீடியோஸையே நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஹாப்பி பேரண்டிங்.